friends, இன்னைக்கு கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ண போறோம். இது டிஃபரண்டா பண்ண போறோம். யூசுவலா வந்து நம்ம தவால வந்து வறுப்போம். பட் வந்து இன்னைக்கு வந்து டிஃபரண்டா வந்து நம்ம பண்ண போறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் மேரினேட் பண்றதுக்கு மசாலா போடணும். இப்போ இந்த மசாலாலாம் நம்ம போட்டு கலந்து விட்டுடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு. இதை வந்து நம்ம கலக்கிட்டு இதெல்லாம் வந்து நம்ம கருணக்கிழங்கை வந்து இதில் நல்லா கலக்கி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிடலாம். இப்போ இதில் வந்து கருணக்கிழங்கு வந்து மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் நான் வேக வச்சுருக்கேன். இது வேக வச்ச கருணக்கிழங்கு. நீங்கள் கொஞ்சம் வேக வச்சாதான் ஒரு பாதி வெந்துட்டா உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரை வந்து நல்லா இருக்கும். நல்லா வேகலைன்னா தொண்டை அரிக்கும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கணும். 20 மினிட்ஸ் வெந்தால் போகிறோம் அது. இப்போ இது வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம் அந்த மசாலாவில். இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இருக்குது. இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டு கலக்கிடலாம். இது வந்து கருணக்கிழங்கு டிப் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ நீங்கள் வந்து இது வேண்டான்னா ஒரு முட்டை கூட நீங்கள் வந்து அடித்து அது வச்சுக்கலாம். அது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வச்சுக்கலாம். போகிறோம். இதுக்கு கொஞ்சம் வந்து பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன், அது எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மேரினேட் பண்ணி. இப்போ ஒரு பீஸாக வந்து நம்ம இதில் டிப் பண்ணி மைதா கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு.
கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ரெசிபீஸும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.